சென்னை பூந்தமல்லி முதல் புதிய விமான நிலையம் அமையும் பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைப்பதற்கு அளிக்கப்பட்ட பரிந்துரையில் முதற்கட்டமாக துங்குவார்சத்திரம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணியாக தற்பொழுது பூந்தமல்லி மற்றும் கலங்கரை விளக்கம் இடையே ஏறக்குறைய அந்த பணிகள் நிறைவடையக்கூடிய தருவாயை பல இடங்களில் எட்டியிருக்கின்றன. இந்த நிலையில்தான் பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே தற்பொழுது அந்த வழித்தடத்தில், அதாவது பூந்தமல்லி பரந்தூர் இடையே சுங்குவார்சத்திரம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கான அரசு அனுமதி தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது. பூந்தமல்லியிலிருந்து சுங்குவார்சத்திரம் வரை ஒரு பகுதியாகவும், சுங்குவார்சத்திரத்திலிருந்து பரந்தூருக்கு 2வது பகுதியாகவும் இந்த திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தது. 27 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக பூந்தமல்லி முதல் சுங்குவார்சத்திரம் வரையிலான அந்த நீளம் கொண்ட மெட்ரோ வழித்தடத்திற்கு 8779 கோடி மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கான அனுமதியை தமிழக அரசு வழங்கியிருக்கின்றது. மேலும் மத்திய அரசினுடைய நிதி வழங்கக்கூடிய அந்த பன்னாட்டு நிதி உதவிக்கும் இந்த திட்டம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சார்பில் கூறப்பட்டிருக்கின்றது. பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதில் பூந்தமல்லி மற்றும் சுங்குவார்சத்திரம் இடையே முதல் கட்டமாக அந்த மெட்ரோ பணிகளை தொடங்குவதற்கான அனுமதியை தமிழக அரசு தற்போது வழங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.